வணக்கம். JJ கிச்சனில் சுவையான அகத்திக்கீரை துவரன் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். JJ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் எங்கள் வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். அகத்திக்கீரையை இதே முறைப்படி சமைத்து பாருங்க. சிறு துளி கூட கசப்பில்லாமல் செய்து விடலாம். அகத்திக்கீரை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அகத்திக்கீரையில் பழுத்த இலைகள், தேவையில்லாத இலைகளை எல்லாம் நீக்கி சுத்தப்படுத்திக்கோங்க. நான் ஒரு கட்டு அளவு அகத்திக்கீரை எடுத்திருக்கிறேன். அகத்திக்கீரையானதும் உடம்பில் ஏற்படும் அனைத்து வித பிரச்சனைகளையும் அகற்றும் தன்மையுடையதும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இதில் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் சிறிது நேரம் இந்த கீரையை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எந்தவித கீரையாக இருந்தாலும் இப்படி சுத்தம் பண்ணிக்கோங்க. சிறிது ஊறின பிறகு இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்த பிறகு கட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி சேர்த்து வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் சிறிதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அகத்திக்கீரையும் இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. அகத்திக்கீரையானதும் உடம்பின் சூட்டை சமப்படுத்தும் தன்மையுடையதும், குடல் புண், தொண்டை புண் மற்றும் தொண்டை வலியை சரி செய்கிறதும், தோல் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துகிறதும், பல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் சத்தும் இதில் நிறைந்துள்ளதும், இதில் விட்டமின் A, C, இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் அதிக அளவு நிறைந்துள்ளது. ஒரு பாத்திரத்தில் நாம் நறுக்கி வைத்துள்ள சின்ன வெங்காயம் மற்றும் அகத்திக்கீரையை சேர்த்துக்கோங்க. அகத்திக்கீரையானதும் வயிற்றுப்பூச்சிகளை அழிக்கிறதும், மலச்சிக்கலை சரி செய்கிறதும், சிறுநீர் பிரச்சனைகளையும் சரி செய்கிறதும், இரத்த சோகையை நீக்குகிறதும், உடலில் ஏற்படும் கெட்ட கொழுப்பை நீக்குகிறதும். இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அகத்திக்கீரையை வேக வைக்கும் போதும் சிலர் எண்ணெய் சேர்த்து வதக்குவாங்க. அப்படி வதக்கினால் கசப்பு தெரியும். நீங்கள் வேக வைக்கும் போதும் அது மூழ்கக்கூடிய அளவும் தண்ணீர் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அகத்திக்கீரை வேகுவதற்கும் சிறிது நேரம் ஆகும். அதனால் தேவையான அளவு தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 கப் அளவும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதில் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பூடு எடுத்துக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்க்காமல் இப்படி கொரப்பாக அரைத்துக்கோங்க. கீரையானது நல்ல வெந்த பிறகு நாம் அரைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க. தேங்காய் மசாலாவை இப்படி கீரையால் நல்லா மூடி வேக வச்சுக்கோங்க. இதில் மீதி இருக்கக்கூடிய ஈரப்பதமும் சீக்கிரமாக போய்விடும். இப்படி 2 நிமிடம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்படி நல்லா வெந்த பிறகு விருப்பப்படுறவங்க தேங்காய் எண்ணெய் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. சுவையான அகத்திக்கீரை துவரன் கசப்பில்லாமல் சூப்பராக ரெடி பண்ணி விடலாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுக்கோங்க. புதிதாக பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நினைச்சு ஆனும் காசு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் வீடு உள்ள பார்க்கலாம்.